ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கான இன்ஸ்டன்ட் பவுட்ரு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கருவேப்பிலையை நான் கல்லெண்ணெய் விட்டு பச்சை நிறம் மாறாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எனி ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூடவே கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாமே கட்டி பெருங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 2 கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பொன் வறுவலாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக இப்போதைக்கு உப்பு போட்டால் போதும். அரைக்கும்போது உப்பு சால்ட்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்து சாதம் கலர்னா